வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி டெவலப்பர் அகாடமி. இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 புதிய மெயின்ஸுக்கான ஜென்ரல் ஸ்டடீஸில் நம்ம வந்து ஒரு புது யூனிட் பார்க்க போகிறோம். ஸோ அதாவது யூனிட் ஃபோர்த் யூனிட் வந்து நமக்கு தமிழ்நாடு எக்கனாமி அண்ட் சோசியல் இஷ்யூஸ், சரிங்களா? அதில் வந்து 20 கொஸ்டின் வந்து நமக்கு வருங்க. ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி யூனிட் 1 அண்ட் யூனிட் 2 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். அதுக்கான நோட்ஸ் வந்து நம்ம பிடிஎஃபாக வந்து அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க மெயில் பண்ணுங்கள், உங்களுக்கு நோட்ஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஃபோர்த் யூனிட்ல இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எக்கனாமியோட ஃபீச்சர்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டேட் எக்கனாமிக் க்ரோத். ஸோ இதில் வந்து அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி, சர்வீஸ் செக்டார், இது மூணும் ஸ்டேட்டுடைய எக்கனாமிக் க்ரோத்துக்கு எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பங்களிப்பை பார்க்க போகிறோம். ஸோ அது இந்த 2 டாபிக் தான் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் வந்து புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணி கொடுங்க, சரிங்களா? நம்ம வந்து இப்போ வந்து தமிழ்நாடு எக்கனாமியோட ஃபீச்சர்ஸ், ஸோ அதாவது தமிழ்நாடு பொருளாதாரத்தினுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம், சரிங்களா? தமிழ்நாடு அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா லெவலில் நம்பர் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸோ தொழில்துறைகளின் எண்ணிக்கையில் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்குது, சரிங்களா? ஸோ தமிழ்நாடு நம்பர் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ் 17% ஃபேக்ட்ரிஸ் வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய 17% ஃபேக்ட்ரிஸ். அடுத்து இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸில் நம்ம தான் ஃபர்ஸ்ட்டில் இருக்கோம், 16%. இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொபோசல்ஸ் ஃபைல்டு பை எம்எஸ்எம்இ, சரிங்களா? ஸோ எம்எஸ்எம்இ ஃபைல் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொபோசல்ஸ்லையும் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்குது. ஸோ தொழிற்சாலைகள் எண்ணிக்கை, அடுத்து தொழில்துறை தொழிலாளர்களோட எண்ணிக்கை, அதுக்கப்புறம் எம்எஸ்எம்இ தாக்கல் செய்த முதலீட்டு திட்டங்கள். ஸோ இது மூணுலேயும் வந்து தமிழ்நாடு தான் வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்குது, சரிங்களா? ஸோ அடுத்து வந்து செகண்ட் பார்த்தீங்கன்னா ஜிடிபி. ஸோ மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 2வது இடத்துல இருக்குது தமிழ்நாடு, சரிங்களா? இந்தியாவை பார்க்கும்போது இந்திய அளவில் வந்து 2வது இடத்துல இருக்குது ஜிடிபியில். அடுத்து 3வது பிளேஸில் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன், ஸோ மக்கள் தொகையிலையும், அதுக்கப்புறம் பர் கேபிட்டா இன்கம்னா தனிநபர் வருமானம், அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட், ஸோ முதலீடு 2.92 lakh crore வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட், அதுக்கப்புறம் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எஃப்டிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்நிய நேரடி முதலீடு, அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் அவுட்புட், அதாவது தொழில்துறை உற்பத்தியில் 6.19 லட்சம் கோடிக்கு வந்து தொழில்துறை வந்து உற்பத்தி செஞ்சு கொடுத்துருக்கு, சரிங்களா? ஸோ அப்போ இந்த இண்டஸ்ட்ரியல் அவுட்புட், அதுக்கப்புறம் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் HDI அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ 2015 டேட்டா படி UNDP வெளியிட்ட 2015 டேட்டா படி மனித வளர்ச்சி குறியீடு, அதில் வந்து நம்ம முதல் இடத்துல இருக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து SDG இந்தியா இண்டெக்ஸ், சரிங்களா? ஸோ SDGனா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். ஸோ அந்த இந்தியா இண்டெக்ஸ், SDG இந்தியா இண்டெக்ஸில் நம்ம வந்து 3வது இடத்துல இருக்கோம், சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம 3rd பிளேஸில் இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டினுடைய எக்கானமி, ஸோ தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி. அடுத்து வந்து ஜியாகிரபிக்கலி நம்ம பார்த்தோம்னா 11வது பெரிய மாநிலம். ஸோ புயல் ரீதியாக பார்க்குறப்ப 11வது பெரிய மாநிலம் தான் தமிழ்நாடு. அடுத்து வந்து தமிழ்நாடுங்கிறது மோஸ்ட் எக்கனாமிக்கலி ஃப்ரீ ஸ்டேட் அப்படின்னு சொல்லி எக்கனாமிக் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு வந்து சொல்லியிருப்பாங்க, சரிங்களா? ஸோ அதாவது பொருளாதார ரீதியாக மிகவும் சுதந்திரமான மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி எக்கனாமிக் ஃப்ரீடம், பொருளாதார சுதந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு வந்து சொல்லியிருப்பாங்க, சரிங்களா? அடுத்து வந்து ஹெல்த் பார்க்குறப்ப நமக்கு வந்து நேஷனல் ஆவரேஜ் அதை விட நமக்கு வந்து ஹெல்த்தில் வந்து நல்லா பெட்டராக தான் இருக்கும், சரிங்களா? ஸோ ஹெல்த்து, ஹையர் எஜுகேஷனு, IMR, MMR அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேட்டு, மேட்டர்னல் மார்டாலிட்டி ரேட்டு, சரிங்களா? ஸோ சுகாதார உயர்கல்வி IMR, MMRலாம் வந்து தேசிய சராசரை விட நம்ம வந்து கொஞ்சம் மேலே தான் இருக்கிறோம், நல்லா அதிகமாகவே மேலே இருக்கும், சரிங்களா? அடுத்து பாவர்ட்டி ரிடக்ஷன் ஃபாஸ்டர் தென் மெனி அதர் ஸ்டேட், சரிங்களா? ஸோ பாவர்ட்டி ரிடக்ஷன் அப்படிங்கிறது மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கிறோம், சரிங்களா? ஸோ அதாவது இப்போ ரீசெண்டாக வந்து தமிழ்நாட்டில் எவ்வளோ பாவர்ட்டி இருக்காங்கன்னா 2.2%, மொத்த பாப்புலேஷனில் 2.2% வந்து பிலோ பாவர்ட்டி லைனுக்குள்ள இருக்காங்க, சரிங்களா? ஸோ நம்ம வந்து 4th இடத்துல இருக்கோம், சரிங்களா? ஸோ ரேங்க், ஸ்டேட் ரேங்க் இருக்கிறப்ப வறுமை குறிப்பில் வந்து 4வது இடத்துல இருக்கிறோம், சரிங்களா? ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்காங்க அப்படின்னா 2.2% வந்து வறுமை தமிழ்நாட்டில் இப்போ ப்ரெசென்ட்டாக இருக்குது, சரிங்களா? அடுத்து வந்து ஹையஸ்ட் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இன் ஹையர் எஜுகேஷன், அதாவது உயர்கல்வியில் அதிகபட்ச மொத்த சேர்க்கை விகிதம் இருக்கக்கூடியது தமிழ்நாடு தான், சரிங்களா? ஸோ 50% வந்து நம்ம கிராஸ் பண்ணியிருப்போம், சரிங்களா? அடுத்து மேஜர் ஹப் ஃபார் ரினியூவபிள் எனர்ஜி, சரிங்களா? ஸோ புதுப்பிக்கத்தக்க ஆற்றலுக்கான முக்கிய மையமாகவும் தமிழ்நாடு இருக்கு. அடுத்து ஹையஸ்ட் கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ இன் கமர்ஷியல் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ், அதாவது CDR சொல்லக்கூடிய அதிக கடன் வைப்பு விகிதம், அதுலேயும் வந்து நம்ம தமிழ்நாடு தான் வந்து அதிகமான நல்ல ரேங்க்ல வந்து இருக்கு, சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய PDS, அதாவது பொது விநியோக அமைப்பு. இது வந்து அனைவருக்குமான பொது விநியோக அமைப்பு, அதாவது யூனிவர்சல் UPDS அப்படின்னு சொல்லுவாங்க, யூனிவர்சல்
பிடிஎஸ் அப்படின்னா எல்லாருமே வந்து இதில் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களோட இன்கம் பேஸ் பண்ணியிருக்காது, எல்லாருமே அந்த பிடிஎஸ்குள்ளே இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து மிட் டே மீல், அதுக்கப்புறம் பப்ளிக் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ 3 ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் 3 டயர் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இது எல்லாமே வந்து நியர் யூனிவர்சல் கவரேஜ். ஸோ இது மூணுமே வந்து எல்லாருமே வந்து உள்ளடக்கி இருக்கு. சரிங்களா? ஸோ அந்த அளவுக்கு வந்து எல்லாருமே இந்த 3 ஸ்கீம்குள்ள 3 இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குள்ள வந்து கவர் பண்ணியிருக்கிறோம் எல்லா மக்களையும். சரிங்களா? ஸோ பொது விநியோக அமைப்பு, மதிய உணவு, அதுக்கப்புறம் பொது சுகாதார உள்கட்டமைப்பு. ஸோ 3 அடுக்கு உள்கட்டமைப்பு இருக்கும் சுகாதாரத்தில். சரிங்களா? ஸோ இந்த 3 இதுலையுமே வந்து உலகளாவிய கவர், அதாவது உலகளாவிய அனைவருமே வந்து இதில் இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்து வந்து ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஆப்ரேஷனல் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ், அதாவது செஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சிறப்பு பொருளாதார மண்டலங்கள். ஸோ அதில் வந்து அதிக சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்கு. இது வந்து 52 இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? டேட்டா இது கரெக்ட் பண்ணிக்கலாம். ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஆப்ரேஷனல் செஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் இருக்கக்கூடிய ஒரே மாநிலமும் தமிழ்நாடு தான். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து தமிழ்நாடு எக்கானமியோட ஒரு ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்மளோட எக்கானமி செகண்ட் ஜிடிபியில் செகண்ட் இடத்துல இருக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு காரணம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுனால தான் நம்மளோட ஜிடிபி வந்து செகண்ட் இடத்துல இருக்கு. சரிங்களா? அடுத்து வந்து ஸ்டேட்டுடைய எக்கனாமிக் குரோத். ஸோ அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி, சர்வீஸ் செக்டர். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டுடைய எக்கனாமிக் குரோத் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வந்து ஜிடிபி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஸோ மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சியில் விவசாயம், தொழில்துறை, அதுக்கப்புறம் சேவைத்துறை பற்றி நம்ம பார்க்கணும். ஜிடிபி, அதாவது இது நம்ம ஸ்டேட்டுடைய ஜிடிபி வந்து ஸ்டேட் எஸ்ஜிடிபி அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட், ஜிஎஸ்டிபி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இதனுடைய குரோத் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபாஸ்டஸ்ட் சின்ஸ் 2005, அதாவது 2005 இருந்து மாநிலத்தினுடைய பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது வேகமான வளர்ச்சியாக இருக்கு. அதாவது பொட்டன்சியல் டு ரிஜிஸ்டர் டபுள் டிஜிட் குரோத். ஸோ நம்ம வந்து இரட்டை இலக்க வளர்ச்சியை பதிவு செய்வதற்கான திறன் வந்து நம்ம கிட்ட இருக்கு. 2005க்கு அப்புறம் வந்து இரட்டை இலக்கனா நம்ம மோர் தென் 10% வந்து ஜிடிபி நம்மளால அச்சீவ் பண்றதுக்கான அந்த திறன் வந்து நம்ம கிட்ட இருக்கு. ஆனா என்ன ஆகிருக்குன்னா கொரோனா டைம், ஸோ கோவிட் டைம்ல வந்து நமக்கு நிறைய அடி வாங்கியிருக்கும். அதனால வந்து நம்ம அந்த டபுள் டிஜிட் நோக்கி போனது அதில் கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். சரிங்களா? நியூஸ்ல வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து நம்ம நிறைய படிச்சிருப்போம். ஸோ அந்த கோவிட் இல்லைன்னா நம்ம வந்து டபுள் டிஜிட் வந்து ரீச் பண்ணியிருப்போம் இப்போ. சரிங்களா? ஸோ நமக்கு டபுள் டிஜிட் எக்கனாமிக் growth வந்து ரீச் பண்ணுறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்குது. அதே மாதிரி ஜிடிபி அப்படிங்கிறது 2005 இருந்து வேகமாக இருக்குது. அடுத்து பாருங்கள், இந்த ஜிடிபி அப்படிங்கிறது என்ன எக்ஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா டோட்டல் மணி வேல்யூ ஆஃப் ஆல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் ஆனுவலி இன் ஸ்டேட். அதாவது மாநிலத்தில் ஆண்டுதோறும் உற்பத்தி செய்யப்படும் அனைத்து பொருட்கள் மற்றும் சேவைகளின் மொத்த பண மதிப்பு. ஸோ ருபி, மொத்த பண மதிப்பு. அது வந்து ருப்பியில் சொல்லலாம், இல்லைன்னா டாலர்ல சொல்லலாம். சரிங்களா? ஸோ ருப்பியில் டாலர்ல சொல்லலாம். அந்த மொத்த பண மதிப்புடைய மொத்த பண மதிப்பை தான் வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லோட கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? ஜிடிபி. இப்போ தமிழ்நாடுடைய ஜிடிபி இப்போ பார்ப்போம். ஸோ தமிழ்நாடுடைய கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் 2016. ஸோ இது வந்து நமக்கு வந்து ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்க டேட்டா. சரிங்களா? நம்ம வந்து இந்த யூனிட் படிக்கிறப்போ ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய டேட்டா ப்ளஸ் நமக்கு கரண்ட் அஃபேர்ஸில் வரக்கூடிய டேட்டா. ஸோ ரெண்டுமே வந்து அப்டேட்டோட நம்ம படிக்கணும். சரிங்களா? அவங்க ஸ்கூல் புக்கில் இருக்கிறதும் கேட்கலாம், இல்லை ப்ரெசென்ட்டாக இருக்கிறது என்னவும் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ இப்போ ஸ்கூல் புக்கில் 2016 கொடுத்துருக்க டேட்டா படி ஜிடிபி பார்த்தீங்கன்னா $207.8 பில்லியன். சரிங்களா? 207.8 பில்லியன் டாலராக இருக்குது 2016 படி. ஸோ இது வந்து ஈக்குவல் டு ஜிடிபி ஆஃப் குவைட் ஆன் நாமினல் டேர்ம்ஸ், யூஏஇ ஆன் ட்ரிபிள் பி டேர்ம்ஸ். ஸோ ட்ரிபிள் பி அப்படிங்கிறது பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ட்ரிபிள் பி ஆஃப் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டிஸ், அதாவது வாங்கும் திறன். பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அப்படின்னா வாங்கும் திறன் சமநிலை அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? வாங்கும் திறன் சமநிலை. ஸோ அந்த ட்ரிபிள் பி வச்சு பார்க்குறப்ப யூஏஇ, யுனைடெட் அரப் எமிரேட்ஸுக்கு வந்து ஈக்குவலாக இருக்குது நம்மளோட ஜிடிபி. அதே மாதிரி நாமினல் டேர்ம்ஸில் பார்த்தோம்னா குவைத்துக்கு ஈக்குவலாக இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டோட ஜிடிபி வந்து இருக்குது. அது 2016. சரிங்களா? ஸோ குவைத்துக்கு ஈக்குவலாக இருக்குது. அதே மாதிரி யூஏக்கு ஈக்குவலாக இருக்குது. கிரேட்டர் தென் ஜிடிபி ஆஃப் ஈராக், நியூசிலாந்து, ஸ்ரீலங்கா. ஸோ இந்த கண்ட்ரிஸை விட நம்மளோட ஜிடிபி வந்து அதிகமாக இருக்குது. ஈராக், நியூசிலாந்து, இலங்கையினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியை விட நம்ம தமிழ்நாட்டினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி வந்து அதிகமாக இருக்கு. இதுல வந்து அந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தியில 3 செக்டார்ல எந்தெந்த செக்டார் அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சர்வீஸ் செக்டார் தான். சரிங்களா? 64%. அடுத்து வந்து இண்டஸ்ட்ரி 28%. லாஸ்டா
அக்ரிகல்ச்சர் வெறும் 8% தான். ஸோ இந்த அக்ரிகல்ச்சருடைய 8% அவங்க வந்து ஜிடிபி கான்ட்ரிபியூட் பண்ணாலும் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் அரௌண்ட் 60%, சரிங்களா. ஸோ 60% பாப்புலேஷன் வந்து எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கக்கூடியது இந்த அக்ரிகல்ச்சர் தான், சரிங்களா. ஆனால் அவங்க வந்து 60% பாப்புலேஷன் ஒர்க் பண்ணி நமக்கு வெறும் 8% ஜிடிபி தான் வந்து நமக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, சரிங்களா. ஸோ ஆனால் சர்வீஸ் செக்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு 64% வந்து ஜிடிபியில் கான்ட்ரிபியூட் பண்ணுது, சரிங்களா. ஸோ துறைசார் பங்களிப்பில் பார்த்தோம்னா சேவைத்துறை 64%, தொழில்துறை வந்து 28%, விவசாயம் 8% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ அக்ரிகல்ச்சர் செக்டார் வந்து ப்ரொவைட்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஃபுட் டு லார்ஜர் ப்ரொபோர்ஷன்ஸ் ஆஃப் இந்தியன், சரிங்களா. ஸோ விவசாயத்துறை தான் வந்து பெரும் பகுதியினருக்கு வேலை வாய்ப்பு உணவு கொடுக்கக்கூடியது. ஆனால் அது வந்து மெதுவாக வளர்கிறது. ஸோ அப்படின்னா அது வந்து நல்லதில்லை, ஏன்னா நிலையான வளர்ச்சி அப்படிங்கிறது சாத்தியமற்றதாக இருக்கும். ஸோ அக்ரிகல்ச்சர் வந்து ரொம்ப ஸ்லோவாக க்ரோத் ஆகிட்டு இருந்ததுன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இஸ் நாட் பாசிபிள் வித் ஸ்லோ ரேட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் க்ரோத் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா. இது வந்து 2016 ஸ்கூல் டேட்டா. அடுத்து வந்து இப்போ 2023 படி ஜிடிபி வந்து பார்த்தீங்கன்னா 8.23%, சரிங்களா. ஸோ ஜிடிபி பர்சன்டேஜ் வந்து 8.23 2023. இப்போ இந்த எக்கனாமிக்ஸ்ல வந்து நம்ம இயர் படிக்கிறப்போ இப்போ 2016 நம்ம கொடுத்துருக்கோம்னா இதுக்கு பக்கம் வந்து 17 போட்டுக்கணும், சரிங்களா. நமக்கு வந்து 2016-17, ஏன்னா ஃபினான்சியல் இயர் நிதியாண்டு அப்படிங்கிறது நமக்கு வந்து ஏப்ரல்லேருந்து மார்ச் வரைக்கும் இருக்கும். ஸோ 16 ஏப்ரல்லேருந்து அடுத்து 17 மார்ச் வரைக்கும் இருக்கும். அதனால ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம வந்து 2 இயரும் 16-17 நம்ம சொல்லிட்டு இருக்கிறதுக்கு அது கொஞ்சம் ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதனால தான் வந்து நம்ம 2016 மட்டும் சொல்கிறோம். 16ன்னு சொன்னால் அது 16-17க்கான இயர். 2023 சொன்னால் 23-24க்கான ஜிடிபி. ஸோ இப்போ 24னா 2024-25க்கான ஜிடிபி அப்படின்னு சொல்லி நம்ம நீங்கள் அசியூம் பண்ணிக்கணும், சரிங்களா. ஸோ இப்போ 2023 பார்த்தீங்கன்னா 8.23%. ஸோ அதனுடைய மணி வேல்யூவில் பார்த்தீங்கன்னா 23.64 lakh crore, சரிங்களா. ஸோ இது வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கானமியில் இருக்குது 2023. இதில் வந்து அகைன் சர்வீஸ் தான் 53%, இண்டஸ்ட்ரி வந்து 34%, அக்ரிகல்ச்சர் 13%. ஸோ 2016 பார்க்குறப்ப இங்கே வந்து கொஞ்சம் அக்ரிகல்ச்சர் இன்க்ரீஸ் ஆகிருக்குது, சரிங்களா. ஸோ ஒரு 5% வந்து அக்ரிகல்ச்சர் இன்க்ரீஸ் ஆகியிருக்கிறது. ஸோ இதுக்கு வந்து கொரோனா டைமில் அக்ரிகல்ச்சரில் மட்டும்தான் நமக்கு வந்து பாசிட்டிவ் க்ரோத் வந்து இருந்திருக்கும். ஸோ மற்ற 2 செக்டாருமே கோவிட் டைமில் நெகட்டிவ்ல தான் போயிருக்கும், சரிங்களா. ஸோ இது வந்து இந்த கோவிட் டைமில் எடுத்த அந்த மூமெண்டம் வந்து இன்னும் அப்படியே இருந்துட்டு இருக்கலாம். ஸோ அதனால வந்து அக்ரிகல்ச்சர் ஒரு 13% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு, சரிங்களா. ஒரு 5% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு 2016 பார்க்குறப்போ, சரிங்களா. ஸோ 2023 8.23% ஜிடிபி, அதோட மதிப்பு வந்து 23.64 லட்சம் கோடிகள். ஸோ 2வது பெரிய பொருளாதாரமும் தமிழ்நாடு தான். சேவைத்துறை 53, தொழில்துறை 34, விவசாயம் 13%, சரிங்களா. அடுத்து வந்து 2024 ஸோ இது வந்து யாருடைய இது வந்து ஸ்டடி பை சி ரங்கராஜன். ஸோ அது வந்து மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு அவங்க அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஒரு அந்த இன்ஸ்டியூட் கீழே இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஸர் சொல்ல முடியாது. ஸோ அந்த இன்ஸ்டியூட் ஆர்கனைஸ் பண்ண ஒரு ஸ்டடி, சரிங்களா. ஸோ அந்த ஸ்டடி படி 2024 ப்ரொஜெக்டட் ஜிடிபி க்ரோத் நமக்கு பார்த்தோம்னா 8.08%லேருந்து 10.69% இருக்கலாம், சரிங்களா. ஸோ 8.08%லேருந்து 10.69% வரைக்கும் நமக்கு வந்து 2024 ஜிடிபி வந்து க்ரோத் ஆகலாம். அதனுடைய மணி வேல்யூ பார்த்தீங்கன்னா 31.55 lakh crore, அதாவது 30 லட்சம் கோடி வந்து தோற்றும் அப்படின்னு சொல்லி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா. ஸோ சி ரங்கராஜன் அவர்களுடைய ஆய்வின்படி 2024 ஜிடிபி வந்து 8.08%லேருந்து 10.69%, 8.08% 10.69%. ஸோ மணி வேல்யூவில் 31.55 லட்சம் கோடி வந்து உயரலாம் 2024, சரிங்களா. ஸோ நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்டோடைய ஒரு விஷன் என்னன்னு பார்த்தோம்னா 2030 $1 trillion எக்கானமி வந்து நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டோடைய ஒரு விஷன், சரிங்களா. ஸோ தொலைநோக்கு பார்வை 1 ட்ரில்லியன் பொருளாதாரத்தை அச்சீவ் பண்ணோம் 2030. ஸோ இப்போ இந்த ஜிடிபி வந்து கான்ட்ரிபியூட் பண்ணது இல்லைங்களா. ஸோ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஒன்றும் ஸ்பெஷாலிட்டினா ரீஜனலி டிஸ்ட்ரிபியூட்டட் க்ரோத், அதாவது பிராந்த ரீதியாக விநியோகிக்கப்படும் வளர்ச்சி. அதாவது 50% ஆஃப் ஜிஎஸ்டிபி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஓவர் 25% டிஸ்ட்ரிக்ட், சரிங்களா. ஸோ இந்த 50% ஜிடிபி வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறது 25% டிஸ்ட்ரிக்ட்லேருந்து 25% மாவட்டங்கள்லேருந்து பரவி இருக்கு. வந்து 50% ஜிஎஸ்டிபி அப்படின்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் வந்து பெரும்பாலும் அந்த ஜிடிபிக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து பிராந்திய வளர்ச்சி அப்படிங்கிறது இங்கே வந்து இருக்கு. ஸோ பரவலாக இருக்கு, எல்லா பிராந்தியமும் அங்கங்கே டெவலப் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம், சரிங்களா. ஸோ ரீஜனலி டிஸ்ட்ரிபியூட்டட் க்ரோத் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா
ஜிடிபியில் 50%, 25% டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வருது. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்க, இது ரிப்போர்ட் ஆஃப் கிரெடாய் அண்ட் நைட் ஃப்ராங்க். ஸோ கிரெடாய் அண்ட் நைட் ஃப்ராங்க் அவங்களுடைய அறிக்கையின்படி பார்த்தோம்னா 2047 நம்மளுடைய ஜிடிபி வந்து $2.6 trillion இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கணிச்சிருக்காங்க. ஸோ அப்போ வந்து $2.6 trillion அச்சீவ் பண்ணணும்னா நமக்கு வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது மூலதன செலவு எவ்வளோ பண்ணணும்னா $111 பில்லியன் வந்து நம்ம செலவு பண்ணணும். சரிங்களா? $111 பில்லியன் செலவு பண்ணோம்னா நம்ம 2047 $2.6 trillion வளர்ச்சியை வந்து நம்ம ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி கிரெடாய் மற்றும் நைட் ஃப்ராங்க் அவங்களுடைய அறிக்கை வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அடுத்து வந்து எஸ்டிஜி இந்தியா இண்டெக்ஸ். சரிங்களா? 2021 எஸ்டிஜி இந்தியா இண்டெக்ஸ் 2021 இது வந்து நித்தி ஆயோக் ரிலீஸ் பண்ணது. ஸோ இதன்படி பார்த்தோம்னா நமக்கு வந்து ஓவரால் ரேங்க்ல வந்து செகண்ட் இடத்துல இருக்கும். சரிங்களா? ஸோ இந்தியாவில் ஓவரால் ரேங்க்ல நம்ம வந்து செகண்ட் இடத்துல இருக்கும். ஸோ அடுத்து வந்து எஸ்டிஜியில் மொத்தம் 17 கோல் இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த 17 கோல்ல 8வது கோல் வந்து டீசென்ட் ஒர்க் அண்ட் எக்கனாமிக் க்ரோத். சரிங்களா? ஸோ டீசென்ட் ஒர்க் அண்ட் எக்கனாமிக் க்ரோத் இதில் வந்து நம்ம 4th இடத்துல வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து 2020, அதாவது 2020 மெஷர் பண்ணது 21 இங்கே அந்த இயரில் பப்ளிஷ் பண்ணதுனால இங்கே அந்த எஸ்டிஜி இந்தியா இண்டெக்ஸ் 2021 இருக்கு. அது மெஷர்மெண்ட் எல்லாம் கால்குலேட் பண்ணது வந்து 2020 கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ ஓவரால் ரேங்க்ல எஸ்டிஜி இந்தியா இண்டெக்ஸ்ல 2வது இடத்துலையும், எஸ்டிஜி கோல் 8 அது வந்து டீசென்ட் ஒர்க் அண்ட் எக்கனாமிக் க்ரோத் இதுல வந்து 4வது இடத்துலையும் தமிழ்நாடு இருக்கு. சரிங்களா? ஸோ நிதி ஆயோக்குடைய எஸ்டிஜி இந்தியா இண்டெக்ஸ் 2021 ஒட்டுமொத்த தரவரிசையில் 2வது இடமும், எஸ்டிஜி 8வது கோல்ல அதாவது ஒழுக்கமான வேலை மற்றும் பொருளாதார வளர்ச்சியில 4வது இடத்துலையும் வந்து தமிழ்நாடு வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. சரிங்களா? அடுத்து வந்து ஆக்ஸ்போர்ட் எக்கனாமிக்ஸ் குளோபல் சிட்டிஸ் ரிசர்ச் 2018. ஸோ ஆக்ஸ்போர்ட் எக்கனாமிக்ஸ் குளோபல் சிட்டிஸ் ரிசர்ச் 2018 படி ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங் சிட்டிஸ் இன் வேர்ல்டு பிட்வீன் 2019 அண்ட் 2035. சரிங்களா? 2019 to 35 ஃபாஸ்டஸ்ட் க்ரோ ஆகக்கூடிய சிட்டிஸ் அப்படின்னு சொல்லி உலகத்திலேயே வந்து என்னென்ன சிட்டிஸ்லாம் க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ரிசர்ச் வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து பேஸ்ட் ஆன் இயர் ஆன் இயர் ஜிடிபி க்ரோத் வச்சு இதை வந்து அனலைஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து 6வது இடத்துல நம்ம திருப்பூர் இருக்கு, 8வது இடத்துல திருச்சியும், 9வது இடத்துல வந்து சென்னையும் இருக்கு. சரிங்களா? ஸோ ஆக்ஸ்போர்ட் எக்கனாமிக்ஸ் உடைய குளோபல் சிட்டிஸ் ரிசர்ச் 2018 படி 2019 to 35 உலகில் வேகமாக நகரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பட்டியலில் 6வது இடத்துல திருப்பூரும், 8வது இடத்துல திருச்சி, 9வது இடத்துல சென்னையும் வந்து பட்டியலிடப்பட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்து வந்து பர் கேபிட்டா இன்கம். ஸோ பர் கேபிட்டா இன்கம்ங்கிறது தனிநபர் வருமானம். ஸோ 2018 பார்த்தீங்கன்னா $2200. சரிங்களா? ஸோ இது வந்து இந்தியாவோட பார்க்குறப்ப 1.75 டைம்ஸ் வந்து அதிகமாக இருக்கு. சரிங்களா? ஸோ இந்தியாவோடது $1670. பட் தமிழ்நாடு வந்து $2200. இது வந்து 2018. அடுத்து வந்து ரேங்க்ஸ் ஃபர்ஸ்ட். ஸோ இது வந்து 2015 பார்த்தீங்கன்னா ரேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் அமங் சதர்ன் ஸ்டேட். ஸோ சதர்ன் ஸ்டேட்ல வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல இருந்திருக்கு 2015. 2015 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,57,000. சரிங்களா? ஸோ 1,57,116 இருந்திருக்குது பர் கேபிட்டா இன்கம். அடுத்து வந்து 2010 1,03,600. 2017 வந்து 1,88,492. 2022 வந்து 1,66,463. 2023 பார்த்தீங்கன்னா 3.5 lakhs rupees 3.5 lakh இருந்தது தனிநபர் வருமானம் 2023. ஸோ இதில் வந்து டாப் 3 டிஸ்ட்ரிக்ட்ல நம்ம எடுத்தோம்னா கன்னியாகுமரி தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு, அடுத்து வந்து காஞ்சிபுரம், அடுத்து வந்து திருப்பூர். சரிங்களா? ஸோ KKP ஃபர்ஸ்ட் வந்து கன்னியாகுமரி, 2வது காஞ்சிபுரம், 3வது திருப்பூர் இருக்கு. ஸோ ரொம்ப பாட்டம்ல இருக்கு பர் கேபிட்டா இன்கம்ல. பாட்டம் 3 டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரியலூர், பெரம்பலூர், திருவாரூர். சரிங்களா? ஸோ அரியலூர், பெரம்பலூர், திருவாரூர் APT. அரியலூர், பெரம்பலூர், திருவாரூர் தான் ரொம்ப பாட்டம் கீழே இருக்காங்க தனிநபர் வருமானத்தில். சரிங்களா? ஸோ 2018 $2200. இது வந்து இந்தியாவுடைய தனிநபர் வருமானத்தை விட நமக்கு வந்து 1.75 மடங்கு வந்து அதிகமாக இருக்கு. ஸோ இந்தியாவுடையது $1670. அதே மாதிரி 2015 தென் மாநிலங்களில் 1வது இடத்துல இருந்திருக்கு. சரிங்களா? 1.57 lakhs 1,57,000. 2010 கரெக்டாக 1,03,600. 2017 1,88,000. 2022 1,66,000. 2023 3.5 லட்சம். ஸோ 2023 3.5 லட்சம் பர் கேபிட்டா இன்கம் வந்து வந்திருக்குது. ஸோ இதில் முதல் 3 மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி, காஞ்சிபுரம், திருப்பூர். ஸோ கீழே இருக்கக்கூடிய பாட்டம்ல இருக்கக்கூடிய கடைசியாக இருக்கக்கூடிய 3 மாவட்டம் அரியலூர், பெரம்பலூர்,
திருவாரூர் இது வந்து ரொம்ப கீழே இருக்குது தனிநபர் வருமானத்தில். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ப்ரெசண்டாக ஸ்டேட்டோட எக்கனாமிக் க்ரோத் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துருக்குறோம். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து நேச்சுரல் ரிசோர்ஸஸ். ஸோ நம்ம இந்த எக்கனாமிக் இந்த ஜிடிபி எல்லாம் அச்சீவ் பண்ணுறதுக்கு நமக்கு நேச்சுரலாகவே இயற்கை வளங்கள் நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ நம்மளோட இயற்கை வளங்கள் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் வந்து நமக்கு வந்து ரொம்ப பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது. அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு வந்து ரொம்ப பெரிய அளவில் வந்து நேச்சுரல் ரிசோர்ஸ் கிடையாது. ஸோ நாட் என்டோட் வித் ரிச் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், அதாவது வளமான இயற்கை வளங்களை கொண்டிருக்கவில்லை. இருந்தாலும் இயற்கை வளங்கள் இருக்கு, பட் ரொம்ப ரிச்சான நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சரிங்களா? இப்போ வாட்டர் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3% இருக்கு. ஸோ லேண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4%, பாப்புலேஷன் வைஸ் பார்க்குறப்ப 6%. ஸோ அதெல்லாம் வந்து இந்தியாவோட கம்பேர் பண்ணி சொல்றாங்க. ஸோ நீராதாரங்களில் 3%, நிலப்பரப்பில் 4%, மக்கள் தொகையில 6% வந்து நம்ம கிட்ட இருக்கு. சரிங்களா? ஸோ நமக்கு மேஜர் சோர்ஸ் ஆஃப் ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் மான்சூன் தான். சரிங்களா? வடகிழக்கு பருவமழையில் தான் மழையின் முக்கிய ஆதாரம். சரிங்களா? ஸோ இப்போ மழை வளாத காலத்தில் நம்ம வந்து நமக்கு நீர்ப்பாசனத்துக்கு முக்கிய வேற வழி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் சோர்ஸ் ஆஃப் இரிகேஷன்ல பார்த்தீங்கன்னா வெல்ஸ் தான் வந்து 56%. ஸோ அதுலேயும் வந்து ரொம்ப அதிகமாக வெல்ஸ் வந்து பயன்படுத்தக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் வந்து விழுப்புரம். சரிங்களா? ஸோ அடுத்து கோயம்புத்தூர், திருவண்ணாமலை. ஃபர்ஸ்ட் விழுப்புரம், செகண்ட் கோயம்புத்தூர், திருவண்ணாமலை. சரிங்களா? ஸோ அந்த பாசனத்துக்கு மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கக்கூடியது கிணறுகள் தான். 56% நமக்கு வந்து பாசனத்துக்கு கிணறுகள் தான் பயன்படுத்துகிறோம். சரிங்களா? ஸோ அதுலேயும் வந்து திறந்தவெளி கிணறுகள் ஓப்பன் வெல்ஸ் தான் வந்து நமக்கு அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஓப்பன் வெல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய திறந்தவெளி கிணறுகள் தான் நம்ம வந்து அதிகமாக பாசனத்துக்கு பயன்படுத்துவோம். அதுலயும் விழுப்புரம் தான் இதுல முதல் இடத்துல இருக்கு, கோயம்புத்தூர் 2, திருவண்ணாமலை 3வது இடத்துல இருக்கு. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து இந்தியா ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் 2021. சரிங்களா? ஸோ இந்தியாவின் காடுகளின் மாநில அறிக்கை 2021 படி தமிழ்நாட்டில் வந்து ஃபாரஸ்ட் கவர் பார்த்தீங்கன்னா 26,419 ஸ்கொயர் கிலோமீட்டர். ஸோ அதாவது இது வந்து நம்ம ஸ்டேட்டுடைய ஜாகிரபிக்கல் ஏரியாவில் 20.31%. சரிங்களா? ஸோ 20.31% வந்து நமக்கு ஃபாரஸ்ட் கவர் இருக்கு. 26,419 ஸ்கொயர் கிலோமீட்டர். சரிங்களா? ஸோ இப்போ இது வந்து ஃபாரஸ்ட் கவர் மட்டும். சரிங்களா? ஸோ அதாவது காடுகள் மட்டும் 26,419 சதுர கிலோமீட்டர். ஸோ அதாவது மாநிலத்தினுடைய பரப்பில் 20.31%. அடுத்து மரங்களையும் சேர்க்கணும். ஸோ டோட்டல் ஃபாரஸ்ட் அண்ட் ட்ரீ கவர், ட்ரீயும் சேர்த்தனோம்னா 30,843 ஸ்கொயர் கிலோமீட்டர், அதாவது 23.71% இருக்கு மாநிலத்தினுடைய பரப்புல. சரிங்களா? ஸோ மொத்த காடு மற்றும் மரங்களுடைய பரப்பு வந்து 30,843 சதுர கிலோமீட்டர். இது வந்து 23.71%. சரிங்களா? ஸோ இப்போ அடுத்து வந்து கிரீன் தமிழ்நாடு மிஷன் அப்படின்னு நம்ம ஒன்று லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ 3 மிஷன் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதில் கிரீன் தமிழ்நாடு மிஷன் வந்து முக்கியமானது. இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த ஃபாரஸ்ட் வந்து ட்ரீ கவர் 23.71% இருக்கு இல்லைங்களா? ஸோ இதை வந்து 33% இன்க்ரீஸ் பண்ணும் அடுத்து 10 வருஷத்துக்குள்ள அப்படின்னு சொல்லி இந்த கிரீன் தமிழ்நாடு மிஷன்ல வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ பசுமை தமிழகம் இயக்கத்தில் அடுத்த 10 ஆண்டுகள்ல காடு மற்றும் மரங்களின் பரப்பை 33% உயர்த்தணும் இந்த 23.71% இருந்து அப்படின்னு சொல்லி அதில் வந்து இலக்கு நிர்ணயிச்சிருப்பாங்க அந்த மிஷன் படி. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து தாவரங்கள், அந்த ஃபாரஸ்ட் வெஜிடேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது, அது வந்து நம்ம 3 மேஜர் குரூப்ஸாக வந்து பிரிச்சிருப்பாங்க அக்கார்டிங் டு டெம்பரேச்சர் ஜோன்ஸ். ஸோ டெம்பரேச்சர் ஜோன்ஸ் பேஸ் பண்ணி 3 விதமாக பிரிச்சிருப்பாங்க. டிராபிக்கல் ஃபாரஸ்ட், மான்டெயின் சப் டிராபிக்கல் ஃபாரஸ்ட், அதுக்கப்புறம் மான்டெயின் டெம்பரேட் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லி 3 பிரிச்சிருப்பாங்க. ஸோ இந்த 3 வந்து ஃபர்தரா 9 மேஜர் ஃபாரஸ்ட் டைப்ஸாக வந்து பிரிச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து மாய்ஸ்சர் அப்படின்னு சொல்லக்கூட இந்த ஈர பதத்தை வச்சு. ஸோ அது பார்த்தீங்கன்னா வெட் எவர்கிரீன் ஃபாரஸ்ட், அதுக்கப்புறம் மாய்ஸ்ட் டெசிடியஸ், ட்ரை டெசிடியஸ், சோலாஸ், கிராஸ்லேண்ட்ஸ், ஸ்க்ரப் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லி இது வந்து ஃபர்தராக 9 டைப்ஸாக வந்து பிரிச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ வன தாவரங்களை வெப்பநிலை மண்டலப்படி 3 பெரிய குழுக்களாக பிரிச்சிருப்பாங்க. வெப்பமண்டல காடு, அதுக்கப்புறம் மான்டெயின் துணை வெப்பமண்டல காடு, மான்டெயின் மிதவெப்ப காடுகள் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் வந்து ஈரப்பதத்தின் அடிப்படையில் 9 காடுகளை வந்து பிரிச்சிருப்பாங்க. ஃபர்தரா ஈரமான பசுமையான காடுகள்ல இருந்து ஈரமான இலையுதிர் காடுகள், உலர் இலையுதிர், சோளாக்கள், புல்நிலங்கள், புதர் காடுகள் அப்படின்னு சொல்லி 9 விதமா பிரிச்சிருப்பாங்க. ஸோ இதில் வந்து வெஸ்டர்ன் காட் அப்படின்னு சொல்லக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலை நமக்கு வந்து இது வந்து ஒன் ஆஃப் த 36 குளோபல் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட். ஸோ குளோபல் பயோடைவர்சிட்டி 36ல் வந்து வெஸ்டர்ன் காட்டும் ஒன்று. ஸோ அடுத்து வந்து ஒன் ஆஃப் த 3 மெகா சென்டர்ஸ் ஆஃப் எண்டமிசம் இன் இந்தியா. ஸோ இந்தியாவோட மெகா சென்டர்ஸ் ஆஃப் எண்டமிசத்தில் இந்த வெஸ்டர்ன் காட்டும் வந்து ஒன்று. சரிங்களா? ஸோ மேற்கு தொடர்ச்சி மலை அப்படிங்கிறது 36 உலகளவே பல்லுயிர் மையங்களில் ஒன்று. அதே மாதிரி இந்தியாவில் உள்ள 3 மெகா சென்டர்கள் அதுவும் வந்து ஒன்று.
ஸோ அடுத்து வந்து ஹையஸ்ட் ஃபாரஸ்ட் கவர். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபாரஸ்ட் கவர் பார்த்தோம். அதில் வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்ல அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈரோடில் தான் வந்து நமக்கு அதிகமாக இருக்குது, 2295 ஸ்கொயர் கிலோமீட்டர். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது. நமக்கு அப்படியே கேட்பாங்க ஏறு வரிசையில் எங்கே அதிகமாக இருக்குது, அந்த ஃபாரஸ்ட் கவர் வச்சு ஏறு வரிசையில் எழுதுங்கன்னு சொல்லி கேட்டுருவாங்க. சரிங்களா? ஸோ ஈரோட்டில் தான் அதிகமாக இருக்குது, 2295 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். அடுத்து வந்து கோயம்புத்தூர், 3வது திண்டுக்கல், 4 வந்து வெள்ளூர். சரிங்களா? ஸோ 5வது வந்து தருமபுரி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ காடுகள் அதிக வனப்பகுதி இருக்கக்கூடியது மாவட்டம் வந்து ஈரோடு, 2295 சதுர கிலோமீட்டர். அதுக்கப்புறம் கோயம்புத்தூர், 3வது திண்டுக்கல், 4 வேலூர், 5 வந்து தருமபுரி. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து வெட்லேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈரநிலங்கள் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 24,684. ஸோ 24,684 ஈரநிலங்கள் வந்து தமிழகத்தில் இருக்கு. அதே மாதிரி ராம்சர் சைட்ஸ் இந்தியாவில் வந்து 80 இருக்கு. அதில் வந்து அதிகபட்சமாக தமிழ்நாட்டில் 16 இருக்கு. சரிங்களா? ஸோ இந்தியாவில் வந்து மொத்தம் 80 ராம்சர் சைட்ஸ் இருக்கு, ராம்சர் தலங்கள் 80 இருக்கு. அதில் அதிகபட்சமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் தான் 16 இருக்கு. சரிங்களா? அடுத்து ப்ரொடெக்டட் ஏரியா. ஸோ அதாவது பாதுகாக்கப்பட்ட பகுதி அப்படின்னு சொன்னோம்னா 8378 ஸ்கொயர் கிலோமீட்டர், அதாவது 36.13% வந்து அந்த ஃபாரஸ்ட்ல 36.13% வந்து ப்ரொடெக்டட் ஏரியா வந்து அறிவிக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? ஸோ அதாவது நேஷனல் வைல்ட் லைஃப் ஆக்ஷன் பிளான் படி 1988. ஸோ இது வந்து நேஷனல் ஃபாரஸ்ட் பாலிசி அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? ஸோ நேஷனல் ஃபாரஸ்ட் பாலிசி 1988 பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி கொண்டு வந்தால் அந்த ஆக்ஷன் பிளான் படி ஸோ அதில் வந்து 25% வந்து நீங்கள் ப்ரொடெக்டட் ஏரியாவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதில் வந்து ஒரு டார்கெட் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம வந்து எவ்வளோ நமக்கு ப்ரொடெக்டட் ஏரியா இருக்குன்னா நமக்கு வந்து 36.13% இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ அந்த 25% விட நமக்கு வந்து அதிகமாகவே இருக்குது. 8378 ஸ்கொயர் கிலோமீட்டர். பாதுகாக்கப்பட்ட பகுதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 36.13%, 8378 சதுர கிலோமீட்டர். சரிங்களா? ஸோ மொத்தம் தேசிய வனவிலங்கு செயல் திட்டம் 1988 படி 25% வந்து பாதுகாக்கப்பட்ட பகுதியாக இருந்தால் போதும். ஆனால் நமக்கு 36.13% பாதுகாக்கப்பட்ட பகுதியாக இருக்கு, ப்ரொடெக்டட் ஏரியாஸாக இருக்கு. சரிங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 5 நேஷனல் பார்க்கு, 18 வைல்டு லைஃப் சாங்சுரிஸ், 17 பேர்ட் சாங்சுரிஸ், 3 கன்சர்வேஷன் ரிசோர்ஸ், 5 டைகர் ரிசோர்ஸ், 5 எலிபென்ட் ரிசோர்ஸ், 3 பயோஸ்பியர் ரிசோர்ஸ். அதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஜாகிரபியில் நம்ம வந்து ரொம்ப டெப்த்தாக படிப்போம். இங்கே வந்து நமக்கு கொஞ்சம் ஓவராலாக மேலோட்டமாக இந்த ஏரியாவில் தெரிஞ்சுக்கிட்டா போதுங்க. சரிங்களா? ஸோ 5 தேசிய பூங்கா, 18 வனவிலங்கு சரணாலயம், 17 பறவை சரணாலயம், 3 பாதுகாப்பு காப்பகம், 5 புலி காப்பகம், 5 யானை காப்பகம், 3 ஊர்கோள காப்பகங்கள் வந்து நமக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஸ்டேட்டுக்கான ஃபாரஸ்ட் பாலிசி வந்து 2018 ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. நேஷனல் ஃபாரஸ்ட் பாலிசி வந்து 1988 கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? தேசிய வனக்கொள்கை 1988, மாநில வனக்கொள்கை 2018. ஸோ தமிழ்நாடு வந்து முதல்ல ஃபாரஸ்ட் பாதுகாக்கணும் கொண்டு வந்த ஆக்ட் வந்து 1882. சரிங்களா? ஸோ அதான் வந்து பிரைமரி லெஜிஸ்லேஷன்ஸ் கவர்னிங் ஃபாரஸ்ட். சரிங்களா? ஸோ தமிழ்நாடு வனச்சட்டம் 1882 தான் காடுகளை பாதுகாக்கிறதா கொண்டு வரப்பட்ட முதன்மை சட்டம். ஸோ இப்போ அந்த காடுகள் இந்த கிளைமேட் ஆக்ஷனுக்கான SDG கோல் வந்து 13. ஸோ அந்த 13வது கோல்ல தமிழ்நாடு வந்து 16வது இடத்துல இருக்கு. சரிங்களா? ஸோ 11th பிளேஸ்ல வந்து இருக்கு. SDG 13 வந்து காலநிலை நடவடிக்கை அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல 16வது ரேங்க்ல வந்து தமிழ்நாடு இருக்கு. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நேச்சுரல் ரிசோர்ஸ் வந்து நமக்கு நம்மளுடைய எக்கனாமிக்கு எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணது, ஸோ எந்த அளவுக்கு நேச்சுரல் ரிசோர்ஸஸ் வந்து நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்குறோம். அடுத்து வந்து மினரல் ரிசோர்ஸஸ், ஸோ கனிம வளங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுவும் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது. கனிம வளங்கள்ல இருந்து நமக்கு வந்து ரெவன்யூ வந்து வரும். சரிங்களா? ஸோ அந்த மினரல் ரிசோர்ஸஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம பார்க்கலாங்க.